ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்டார்ஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதின டோன்ட் குவிட்ஸ் அப்படின்ற போயமோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அபவுட் த போயம், இந்த போயம் பற்றி பார்க்கலாம். டோன்ட் குவிட்ஸ் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் இஸ் அ 4 ஸ்டான்ஸா போயம். இது வந்து ஒரு 4 ஸ்டான்ஸாஸ் இருக்கிற போயம். த போயட் யூஸஸ் சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் டிக்ஷன் டு கன்வே அன் இன்ஸ்பிரேஷனல் மெசேஜ் டு ரீடர்ஸ். இந்த போயட் வந்து எட்கர் கெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான லாங்குவேஜ் தான் இந்த போயம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. படித்தோடனே எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த போயம் வந்து எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த போயமில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல், அதாவது மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் தான் அந்த போயட் வந்து கொடுத்துருக்காங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் இஸ் அன் அமெரிக்கன் பொயட். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பொயட். இவரை வந்து பீப்புள்ஸ் பொயட்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீப்புளுக்கு வந்து லைஃப்க்கு தேவையான நிறைய மெசேஜஸ் வந்து இவரோட போயமில் இருந்து இருக்கும். ஸோ அதனால தான் இவரை வந்து பீப்புள்ஸ் பொயட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டான்ஸா 1. when things go wrong as they sometimes will. அதாவது நம்ம பண்ணுற செயல்கள் எல்லாமே எப்போவுமே கரெக்டாக போகும். நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே எப்போவுமே கரெக்டாக சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது வந்து தப்பாகவும் ஆகலாம். when the road you are trudging seems all uphill. நம்ம போகிற பாதை வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி நேர்கோடாகவே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய மேடு பள்ளங்கள்லாம் நிறைஞ்சதாக தான் அது இருக்கும். வென் த ஃபண்ட்ஸ் ஆர் லோ அண்ட் த டெப்ஸ் ஆர் ஹை. அதே மாதிரி நம்மளுக்கு வர இன்கம் வந்து ரொம்ப கம்மியாகவும், நம்மக்கிட்ட கடன் நிறைய இருக்கும், இல்லாட்டி நம்மளோட செலவுகள் அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் அப்படின்னு போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ வாண்ட் டு ஸ்மைல் பட் யூ ஹாவ் டு சை. நம்ம வந்து நிறைய டைம் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லா டைமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்போம். பட் அதை நினச்சி நம்மளால் ஏங்க மட்டும்தான் முடியும். when care is pressing you down a bit, rest if you must but don't you quit. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளால இதுக்கு மேலே முடியவே முடியாது, இதை நம்ம குவிட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணவே வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளோட ஏமை கூட அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற சமயத்தில் முடியவே முடியாதுன்னு நினைக்கிற டைமில் நம்ம வந்து வேணும்னா கொஞ்ச நாளைக்கு அந்த அதை வந்து விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் அதை வந்து எப்போவுமே குவிட் பண்ணிடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர்டாக இருக்கிற பட்சத்தில் வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதை வந்து குவிட் பண்ணிடக்கூடாது, நம்ம ஏமை விட்டு நம்ம என்றைக்குமே தள்ளி போயிடக்கூடாது அப்படின்னு வந்து இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அவனோட சம்மரி பார்க்கலாம். லைஃப் இஸ் அ ஜர்னி, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி. சம்டைம் இட் இஸ் பிளசன்ட் வைல் அதர் டைம்ஸ் திங்ஸ் டென்ட் டு கோ ராங். அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து எப்போவுமே எல்லா விஷயமுமே கரெக்டாக ப்ளசண்ட்டாகவே சந்தோஷமாகவே போயிட்டுருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற முயற்சிகளோ இல்லை நம்ம செய்கிற செயலோ சம்டைம்ஸ் வந்து தப்பாகவும் போகலாம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவு மெட்டிகுலஸ்லி யூ ஹவ் பிளான் ஃபார் எவ்ரி திங் சம்டைம்ஸ் ஸ்டில் கோஸ் ஆவ்ரி. நம்ம எவ்வளோ தான் இதை வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு செயலை வந்து நம்ம செய்ய முயற்சி பண்ணாலும் லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து காமிக்கும். there are times when the funds are limited and the one finds themselves in debt, they must persist. அதே மாதிரி நம்மளுக்கு வர இன்கம் வந்து கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம வந்து கடனில் இருப்போம், நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் மணி வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஸ்டாப் ஃபார் அ வைல் அண்ட் டேக் அ ரெஸ்ட் பட் டு நாட் கிவ் அப். அந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கப்புறம் முடியாது, நம்ம வந்து அந்த விஷயத்தை கிட் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அதை விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே விஷயத்தை நம்ம வந்து முயற்சி பண்ணி பண்ணுறணும். நம்ம வந்து எப்போவுமே கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படின்றது வந்து அந்த பாயிண்ட் வந்து இந்த போயமில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால். லைஃப் இஸ் கியூர் வித் இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய ட்விஸ்ட், நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள், நிறைய டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் சம்டைம்ஸ் லேர்ன்ஸ். அந்த மாதிரி நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் அந்த டேர்னிங் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் மெனி எ ஃபெல்லோ டான்ஸ் அபவுட் வென் ஹீ மைட் ஹாவ் ஓன் ஹர்ட் ஹீ ஸ்டக் இட் அவுட். அதே மாதிரி நம்ம அச்சீவ் பண்ண போகிற டைமில் என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் அதுக்கு ஸ்டெப்புக்கு ரொம்ப நம்ம கோலுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு கடைசி டைமில் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுட்டு வந்துடுவோம். டோன்ட் கிவ் அப் தோ த பேஸ் சீம்ஸ் லோ, யூ மே சக்சீட் வித் அனதர் ப்ளோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போவுமே கிவ் அப் பண்ணாதீங்க. நம்ம வந்து பேஸ் மீன்ஸ் ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அதுக்கு இடையில இருக்கிற கேப்ஸ். அப்போ ஒரு ஸ்டெப்லேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம சக்ஸஸ்க்கு எடுத்து வைக்கும்போது நிறைய
நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். இதுக்கு மேல முடியவே முடியாது. கிவ் அப் பண்ணிரலாம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சக்சஸ் வந்து அதுக்கு ரொம்ப பக்கத்துல அந்த சின்ன ஸ்பேஸ நீங்க தாண்டிட்டீங்கன்னா, உங்களோட சக்சஸ அச்சீவ் பண்ணிருவீங்க. ஸோ டோன்ட் கிவ் அப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபன் த கோல் இஸ் நியரர் தென் இட் சீம்ஸ் டு ஃபெயிண்ட் அண்ட் ஃபால்டரிங் மேன். நம்மளோட எய்ம் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஸோ எப்பவுமே கிவ் அப் பண்ணாம அத போய் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேரால. These lines describe how life can be unpredictable with its ups and downs. Sometimes we may face unexpected challenges or obstacles that make us want to give up. அதாவது நம்ம லைஃப்ல வந்து நெறைய நம்மளால எதிர்பார்க்கவே செய்யாத நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெறைய நம்ம லைஃப்ல வந்து வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாத நெறைய சேலஞ்சஸ், அப்ஸ்டாக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் நெறைய நம்ம லைஃப்ல வரும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, அத வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, the message encourages us to persevere and not lose hope. Even if progress seems slow, we should keep going because success may just around the corner. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போயத்துல இந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட லைஃப்ப வந்து எப்பவுமே கிவ் அப் பண்ணிறவே கூடாது. நம்ம அந்த நம்ம கோல் அச்சீவ் பண்ற போற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் தெரியும். பட் வந்து அது வந்து ரொம்ப நம்மளுக்கு நியர்பை தான் இருக்கும். ஸோ எப்பவுமே கிவ் அப் பண்ணிறவே கூடாது. ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட நம்பிக்கைய வந்து எப்பவுமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. So, no matter how tough things get, it is important to stay determined and give it another try. ரொம்ப எவ்வளோ டஃப் சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ராங்கா ரொம்ப நம்பிக்கையோட இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ இந்த பேரால ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. Often the struggler has given up when he might have captured the victor's cup. அதாவது அந்த ஒரு எய்ம அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, போராடிட்டு இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த எய்ம அச்சீவ் பண்றதுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு முன்னாடி, கொஞ்சம் ஸ்பேஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிருவாங்க, கிவ் அப் பண்ணிட்டு போயிருவாங்க. And he learned too late when the night came down how close he was to the golden crown. அத வந்து ரொம்ப லேட்டா தான் அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. காலங்கள் கடந்த பின்ன தான் அத வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஐய்யய்யோ! நம்ம ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா நம்ம ஏமா அச்சீவ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு இந்த 3 ஸ்டான்ஸால வந்து சொல்லியிருக்காங்க. These lines emphasize the importance of perseverance and not giving up. They suggest that sometimes when we feel like we are about to give up, the goal we are striving for may actually be closer than we think. இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எய்ம் அதை வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும், எப்போவுமே கிவ் அப் பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக ரொம்ப சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கிவ் அப் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்த சேலஞ்சு அடுத்த ஸ்டெப்பே நம்மளோட வெற்றியா தான் இருக்கும். அதனால கிவ் அப் பண்ணிறாதீங்க. ஏன்னா, நம்ம வந்து நெனைக்கிறத விட நம்மளோட எய்ம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஸோ கடைசி மினிட்ஸ்ல கிவ் அப் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The message highlights the regret of those who have given up too soon and realized later that they were on the verge of achieving success. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப லேட்டரா தான் நம்ம எவ்ளோ சக்சஸ்க்கு பக்கத்துல போயிட்டு நம்ம அத வந்து கிவ் அப் பண்ணிட்டு இப்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப லேட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாரி நீங்க இல்லாம, எப்பவுமே கிவ் அப் பண்ணாம உங்க எய்ம்காண்டி ஓடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It serves as a reminder to keep pushing forward even when things seem challenging because we never know how close we are to reaching our desired outcome. ஸோ எப்போவுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளோட எய்ம்க்கு ரொம்ப பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ டோன்ட் ட்ரை டு கிவ் அப். எப்பவுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேரால. Success is failure turned inside out, the silver tint of the clouds of doubt. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தோல்விக்குள்ளேயும் நம்ம ஒவ்வொரு டைம் தோக்குறச்சையும் அதுக்குள்ளேயும் ஒரு சக்ஸஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சில்வர் டிண்ட் ஆஃப் தி கிளவுட்ஸ் ஆஃப் டவுட் அப்படின்னா, இது வந்து இந்த ஃபெயிலியருக்குள்ள சக்ஸஸ் இருக்குது அப்படின்றது வந்து மேகத்தை சுத்தி இருக்கிற ஒரு வெள்ளி கோடு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வென் யூ நெவர் கேன் டெல் ஹவு க்ளோஸ் யூ ஆர், இட் மே பி நியர் வென் இட் சீம்ஸ் அஃபர். அது மாதிரி நம்மளோட எய்ம் வந்து அந்த கோல் வந்து ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா
நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, அது நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திங்க் பண்ணும்போது அது ரொம்ப தூரமா இருக்கும். ஆனா, நம்ம அந்த விஷயத்த பண்ணும்போது அது நம்மளுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டிக் டு தி ஃபைட் வென் யூ ஆர் ஹார்டஸ்ட் ஹிட். இட்ஸ் வென் திங்ஸ் சீம்ஸ் வொர்ஸ்ட் யூ மஸ்ட் நாட் குவிட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம்லயும் சரி, நம்மளோட எய்ம வந்து நம்ம குவிட் பண்ணிறவே கூடாது. கிவ் அப் பண்ணிறவே கூடாது. ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த போயம்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க த போயட். ஓகே. These lines highlight the idea that success often comes after experiencing failure and doubt. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட சக்சஸ் வந்து எதுக்கு அப்புறம் வரும்னா, நெறைய ஃபெயிலியர்ஸ்க்கும், டவுட்டுக்கு நெறைய சந்தேகங்களுக்கு அப்புறம் தான் நம்மளோட சக்சஸ் வரும்ன்னு சொல்லியிருக்காங்க. They suggest that even when we can't gauge how close we are to achieving our goals, it is important to keep going. Sometimes success may feel distant when it's actually within reach. நெறைய டைம் நம்மளோட சக்சஸ் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. அத அச்சீவ் பண்ண ரொம்ப டைம் ஆகும்னு நெனைப்போம். ஆனா, அது வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்ச ரொம்ப ரொம்ப பக்கத்துல ரீச்க்குள்ள தான் இருக்கும். The message encourages us to persevere and not give up, எஸ்பெஷலி டியூரிங் தி டஃபஸ்ட் டைம்ஸ். நம்மளோட டஃபஸ்ட் டைம்லயும் சரி, எப்பவுமே கிவ் அப் பண்ணிடவே கூடாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இந்த போயம்ல மறுபடி சொல்லியிருக்காங்க. இட் எம்பசைஸ் தட் இட் இஸ் தோஸ் மொமெண்ட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி வென் வி மஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் கண்டினியூ டு ஃபைட். என்ன பண்ணணும்னா, எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளோ டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் சரி, நம்மளோட முயற்சியை வந்து கைவிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் வென் திங்ஸ் சீம்ஸ் சேலஞ்சிங், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே ரெசிலியன்ட் அண்ட் நாட் குவிட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிவ் அப் பண்ணவே கூடாது அப்படின்றது இந்த போயம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு போயிருங்க. பாய்.